இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. சரியா? ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சரியா? இன்றைக்கி நிறைய பேர் மாத்திரையும் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்காங்க. என்ன மாத்திரை? சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை, ஃபேட்டி லிவர் மாத்திரை, அதே மாதிரி இன்சுலின் ஊசி நிறைய பேர் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்காங்க. கரெக்டு தானே? ஒழுங்காக போட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் வச்சுருக்காங்க. HbA1c கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், ப்ரெஷர் கண்ட்ரோல், கெட்ட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல். கரெக்டாக இப்படி நிறைய பேர் இருக்காங்களே இல்லையா? மாத்திரையும் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்காங்க, ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்குது, டாக்டரையும் ஒழுங்காக செக்கப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்த பிறகும் ஏதாவது ஒரு பேஷண்ட்டாவது பக்கவாதம் வராமல் தப்பியிருக்காங்களா? இல்லை கண்ணு குருடு பிரச்சனை வராமல் தப்பியிருக்காங்களா? இல்லை ஹார்ட் பிரச்சனை வராமல் தப்பியிருக்காங்களா? இல்லை கிட்னி பிரச்சனை வராமல் தப்பியிருக்காங்களா? இல்லை காலில் புண்ணு ஆறி இருக்கா? இந்த 5 காம்ப்ளிகேஷனில் 3 பிரச்சனையாவது வராமல் யாராவது இருக்காங்களா? மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, ரிப்போர்ட்டு நார்மல். நான் சொன்ன 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை வராமல் இருந்திருக்கா யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு? தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில். பக்கவாதம், கண்ணு குருடு, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, காலில் விரல் வெட்டி எடுக்கிறது. இந்த 5 பிரச்சனையில் ஏதாவது ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த 3 பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? இந்த 5 பிரச்சனையில். அது ஏன் தெரியுமா? சொல்லித்தர போகிறேன். அது ஏன் அப்படின்னா, மருத்துவத்தில் ஒரு சூப்பர் புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை பேர் ஹாரிசன். எடுத்து படித்து பாருங்கள். HARRISON. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் வருதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிச்சுட்டே இருக்கும். இங்கே பாதிக்கும் போது இங்கே பக்கவாதம், இங்கே கண்ணு குருடு, இங்கே ஹார்ட் பிரச்சனை, இங்கே கிட்னி பிரச்சனை, அங்கே காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலை வரல வெட்டி எடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு கீழே ரத்த ஓட்டமே இருக்காது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சவரு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எத்தனை வழி இருக்குது? ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட்டு. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்தாலும் சரி, இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட்டு தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் கொஞ்சம் நல்ல உடல் உழைப்பு முக்கியம். அப்புறம் நல்ல தூக்கம் முக்கியம். இந்த 3 நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் பிளட் ரிப்போர்ட்டையும் நீங்கள் நார்மலாக வச்சா மட்டும்தான் நான் சொன்ன 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை வராமல் தப்ப முடியும். இல்லைன்னா 100 out of 100, 100க்கு 100% நான் சொன்ன 5 பிரச்சனையிலேருந்து 3 பிரச்சனை வராமல் எந்த ஒரு சுகர் பேஷண்ட்டும் தப்ப முடியாது, எந்த பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ற பேஷண்ட் தப்ப முடியாது, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்ற பேஷண்ட் தப்ப முடியாது, இந்த மாதிரி உடல் பருமன் இருந்தாலும் தப்ப முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சும்மா யூஸ்லெஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறது. புரிஞ்சுதா? இந்த தம்பி வேறு 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. எப்படி குறைச்சோம்? எப்படி சொல்லுங்கள், எப்படி குறைச்சோன்னு? பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ஒன்லி பேலன்ஸ்டு டயட். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரமும் கொடுக்கல, ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல. ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. 140 கிலோ தம்பி ரோட்டில் போய் ஓட சொன்னேன்னு வைங்களேன், போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவான். 140 கிலோ ரோட்டில் ஓட முடியுமா? போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். புரிஞ்சுடுங்க. பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். இந்த மாதிரி வீடியோ தான் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு.